தமிழ் தேசியம் பேசுறதுல இப்போ நீங்கள் அரசியல் களத்தில் பல்வேறு நிலைப்பாடு இயக்கங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அரசியல் களத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஆனால் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. திராவிடத்தை எதிர்க்கிறேன்ற போர்வேல ஆரியத்திற்கு ஆதரவு தராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லை, நாங்கள் அதை ஒத்துக்கலை. அது அவங்க வந்து எங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியில் எங்கள் மீது தொடுக்கின்ற அவதூறுகள் அது, அவ்வளோதான். தொன்று தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரியத்துக்கும் தமிழத்துக்கும் தான் போர். திராவிடம் இப்போ இடையில வந்தது. நீங்களும் ஒரு காலத்தில் திராவிடத்தை ஆதரிச்சவங்க தான் இல்லையா? நீங்கள் வந்து அவங்க வந்து திருச்சியில் மாநாடு போடும்போது அந்த மாநாட்டில் வந்து தமிழர் கழகம் தான் தொடங்குறாங்க. ஆனால் அதில் முக்கிய அங்கத்தினர்களாக இருந்தவரும் மாற்று மொழியாளர்களாக இருந்ததுனால நீங்கள் வந்து தமிழர் கழகம் தொடங்கினா நாளைக்கு வந்து நாங்களாம் எங்கே போகிறது? யார் தமிழர் அப்படிங்கிறத யார் முடிவு செய்வது? இப்ப நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் தான் யார் தமிழர் தமிழ்நாட்டில் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய இடத்தை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி கேட்கறாங்க. தமிழ்நாட்டை சார்ந்தவர் தான் பிரதமராக வரல. ஐயா மூப்பனாருக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்தது, அதை கருணாநிதி கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டில் தன்னை விட ஒருத்தர் பெரிய அரசியல்வாதியை வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தில் அவர் கெடுத்ததா சொல்றாங்க. அதனாலதான் சதிகாரன் பண்ணீங்களோ? வணக்கம், இது சோசியல் டாக்கிஸின் நேர்காணல் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தன்னுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக நாம் தமிழர் கட்சியினுடைய மாநில தொழிற்சங்க தலைவர் அன்பு தென்னரசன் அவர்களை சந்திக்க இருக்கிறோம். வணக்கம். வணக்கம். தமிழ் தேசியம் பேசுறதுல இப்போ நீங்கள் அரசியல் களத்தில் பல்வேறு நிலைப்பாடு இயக்கங்கள் தமிழ் தேசியம் பேசிக்கிட்டு இருந்தாலும் அரசியல் களத்தில் நீங்கள் தான் இருக்கீங்க. ஒரு 8% வாக்குகளை பெற்று ஒரு மாநில கட்சியாக நீங்கள் இருக்கீங்க. உங்களுக்கு அங்கீகாரம் கிடைச்சிருக்கு. ஆனால் உங்கள் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. தமிழ் தேசியம் அப்படின்ற போர்வேல திராவிடத்தை எதிர்க்கிறேன்ற போர்வேல ஆரியத்திற்கு ஆதரவு தராங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அது நீங்க ஒத்துக்கிறீங்களா? இல்லை, நாங்கள் அதை ஒத்துக்கலை. அது அவங்க வந்து எங்கள் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியில் எங்கள் மீது தொடுக்கின்ற அவதூறுகள் அது, அவ்வளோதான். எங்களுக்கு வந்து ஆரியமும் தேவையில்லை, திராவிடமும் தேவையில்லை. நீங்கள் காலம் தொன்று தொட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஆரியத்துக்கும் தமிழத்துக்கும் தான் போர். திராவிடம் இப்போ இடையில வந்தது. திராவிடம் வந்து சென்ற நூற்றாண்டில் கடைசி காலத்தில் வந்தது தான் திராவிடம். ஆனால் தொடக்க காலத்தில் சங்க காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆரியத்துக்கும் தமிழுக்கும் தான் போர் தொடர்ந்து நடந்துருக்குது. இப்போ நாங்கள் உங்களுக்கு தேவாரம், திருவாசகம் போன்ற திவ்ய பிரபந்தம் இது போன்ற அந்த பாடல்கள் எல்லாமே ஆரியத்தை எதிர்த்து தான் வந்திருக்கோம். அப்போ ஆரியம் தான் தமிழ் தேசியத்துக்கு எதிரானதே தவிர திராவிட தேசியம் என்பது வந்து ஒரு கற்பிதமானது. அது வந்து அதுக்கான மொழி கிடையாது, அதுக்கான பண்பாடு கிடையாது, அதுக்கான எல்லை கிடையாது. ஒரு தேசியம் என்பதற்கான வரையறைக்குள்ளேயே அது அடங்காது. சும்மானா ஒரு பேர் மட்டும் திராவிட தேசியம்னு வச்சுக்கிறாங்க. இல்லை, திராவிடம் அப்படிங்கிறது தமிழை முன்னிறுத்தி இருக்கிறான் திராவிடம். இவங்க சம்மந்தம் இல்லாமல் இப்போ தமிழ் தேசியம்னு வந்து பேசுறாங்க. நீங்க தமிழை முன்னிறுத்தி இருக்கிறதுன்ட்டு ஏன் அப்படி நீங்க சுத்தி வரீங்க? நீங்க ஏன் காதை சுத்தி வந்து வாயில சாப்பாடு வைக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நேரடியாக வச்சுங்க. தமிழ்னு ஒன்று இருக்கும்போது, தமிழ் தேசியம்னு ஒன்று இருக்கும்போது எதுக்கு அதுக்கு ஒரு இன்னொரு பேர் திராவிட தேசியம்? தமிழ் தேசியம்ன்ற ஒரு பெருசா வெற்றி பெறல. மாப்போசி பேசினாரு. இல்ல, வெற்றி பெறல அப்படின்றதெல்லாம் இல்ல. திராவிடம் இங்க வேறொன்று இருக்கு இல்லையா? இல்ல, இந்த அரசியல் நிலைப்பாட்டுல திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சி, திராவிடம் வெல்லலை, இவங்கெல்லாம் திராவிடம் அல்ல, திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு அரசியல் கட்சி இவர்கள் எல்லாம் திண்ணி செரிச்சு விட்டதை தவிர அவங்க வெல்லலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து அதுக்குள்ளே போய் ஈர்த்துக்கிட்டாங்க. போராடுகின்ற குணம் அவங்களுக்கு இல்லை. தோல்விகளை அவர்களால் தாங்க முடியல. இப்போ மாப்போசியாலையும் சரி, இப்போ ஆதித்த நாரையாலும் சரி, தொடர்ச்சியான தோல்விகளை தாங்கி அவர்களால் வந்து களத்தில் நிற்க முடியல. நாங்கள் அதை வந்து இது அவர்களுடைய படிநிலைகள், அவர்களுடைய செயல்பாடுகள்லாம் எங்களுக்கு ஒரு பாடமாக எடுத்துக்கிட்டோம். நீங்களும் ஒரு காலத்துல திராவிடத்தை ஆதரிச்சவங்க தான் இல்லையா? திராவிடத்துக்கு அந்த பெரியார் கருத்துக்களை முன்மொழிஞ்சு பேசுவது அந்த கூட்டத்துக்குள்ளதான் இருந்தோம். எல்லோரும் போலவே வந்து அது வீரமணி சொல்லுவார்ல, நமக்கு வந்து பெரியார் தந்த புத்தி போதும், நமக்கு சொந்த புத்தி வேணாம் அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் சொந்த புத்தி கொண்டு சிந்திக்கும் போதுதான் இல்லை, அதையே பெரியாரே சொல்லிக்கார்ல, எதிர்காலத்தில் வந்து ராமசாமி சொன்னது தப்புன்னு சொன்னான்னா அதை கண்டு மகிழ்ச்சி அடைவன் நான் தான் சொன்னார்ல, அதை நாங்கள் உள்வாங்கினோம். அப்போ பெரியாருடைய கருத்தை நாங்கள் தான் முழுக்க ஆரியர்கள் இருந்தாங்கல்ல பெரியார் கருத்தை. ஆரியர்கள் அது பெரியார் வந்து ஆரியத்தை எதிர்த்தார். 3 விழுக்காடு பேர் இருந்துகிட்டு ஒட்டுமொத்தமான ஆதரித்தார்.
திராவிடத்தை ஆதரித்த திராவிடம் என்பது நீங்கள் வந்து அவங்க வந்து திருச்சியில் மாநாடு போடும்போது அந்த மாநாட்டில் வந்து தமிழர் கழகம் தான் தொடங்குறாங்க. காலை அமர்வு வந்து தமிழர் கழகம் தொடங்குறாங்க. ஆனால் அதில் முக்கிய அங்கத்தினர்களாக இருந்தவரும் மாற்று மொழியாளர்களாக இருந்ததுனால நீங்கள் வந்து தமிழர் கழகம் தொடங்கினா நாளைக்கு வந்து நாங்களாம் எங்கே போகிறது, இல்லை இதை மாற்றி அவன்னு சொல்லும்போது மதிய அமர்வில் தான் அந்த தீர்மானத்தையே அண்ணாதுரை தான் வாசிக்கிறார். அண்ணாதுரை கையில் கொடுத்து தான் அந்த தீர்மானத்தை வந்து வாசித்து திராவிட கழகம் மாத்துறாங்க இல்லையா? ஆனால் செயல்பாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டுக்குள்ள அதே பெரியாரே ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு, மலையாளி போயிட்டான், கன்னடம் போயிட்டான், தெலுங்கம் போயிட்டான், அப்போ இருக்கிறது தமிழ்நாடு தானே, அப்போ தமிழர்களுக்கு தான் நம்ம போராடணும் அப்படின்னு அவரே சொல்ல வர. இதுல நீங்க பேசும்போது இன்னொரு கருத்து என்னன்னா, யார் தமிழர் அப்படிங்கிறத யார் முடிவு செய்வது? இப்ப நாம் தமிழர் கட்சியும் சீமான் அவர்களும் தான் யார் தமிழர் தமிழ்நாட்டில் அப்படின்னு முடிவு செய்யக்கூடிய இடத்தை உங்களுக்கு யார் கொடுத்ததுன்னு ஒரு கேள்வி கேட்குறாங்க. இல்லை அது கேட்குறவங்கள பற்றி நமக்கு வந்து பிரச்சனை இல்லை. இந்த கேள்வியை யாராவது ஒரு மனிதர் யார் இந்த கேள்வியை யார் கேட்டதா சொன்னீங்க? எங்ககிட்ட யார் சுபவீர பாண்டியனை சற்று நான் வந்து அந்த கர்நாடகத்து பெங்களூர் பயணிச்சுட்டு நான் எடுத்து தரேன், போயிட்டு கர்நாடகத்தில் இங்கே எவன் கன்னடன் கேட்டு வர சொல்லுங்க. அவர் இங்க யார் கன்னடன் என்பதை கேட்டுட்டு இங்க வர சொல்ல. நீங்க ஒரு மொழியை வச்சு ஒரு அரசியல் செய்யுங்கிறது சரியா? மொழியை வச்சுதாங்க தேசிய இனமே. உலகம் முழுதான் மொழியின் அடிப்படையில் தான் தேசிய இனமே. ஒரு தேசிய இனம் என்பதற்கு ஒற்றை மொழி, ஒரு பண்பாடு, ஒரு எல்லை வகுக்கப்பட்ட வாழ்விடம், ஒரு கலாச்சாரம், இதுதான் தேசிய இனம். இந்த தேசிய இனத்தை 1917 லெனின் சொன்னார், இதுதான் தேசிய இனம் அப்படின்னு சொன்னார். இதை உலக மாந்தையில் வல்லுநர்கள் இதை ஏற்றுக்கொண்டார்கள். ஆமா இதுதான் தேசிய இனம். ஒரு தேசிய இனம் என்பாலே மொழியின் அடிப்படையில் தான் தேசிய இனம். நீங்க சொல்றத நாங்க ஒத்துக்கிறேன். நீங்க வந்து மொழியின் அடிப்படையில் தான் வருதுன்றீங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய அதிகாரங்கள், நீங்க நினைக்கிற செயல்பாடுகள் சரி. மத்தியில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன? மத்தியில தான் கூட்டாட்சி நாங்க தொடர்ந்து சொல்லிக்கிட்டே கூட்டாட்சியில வந்து ஒரு பீகாரி வந்து தலைமை இருக்கிறாரு, அதை இந்த தமிழர் ஒத்துக்கிறாங்களா? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அப்போ வந்து கூட்டாட்சின்னும் போது ஒரு நாங்க எங்க அண்ணன் ஏற்கனவே சீமான் வந்து பல இடங்கள்ல சொல்லியிருக்காரு, இவங்க திராவிட முன்னேற்ற கழகம் நீண்ட நாட்களாக வைத்திருந்த கோரிக்கை மாநில தன்னாட்சி, மாநில சுயாட்சி என்பது. மாநில சுயாட்சி என்பது வந்து அந்த வட சொல்லா இருக்கிறதுனால நாங்கள் என்ன சொல்றோம், மாநில தன்னாட்சின்னு சொல்றோம். மாநிலத்தில் தன்னாட்சி, மத்தியில் கூட்டாட்சி. மத்தியில் அதே தான் அவங்களும் சொல்றாங்க. யார் சொல்றாங்க? மாநிலத்தில் சுயாட்சி, மத்தியில் கூட்டாட்சி தான் திமுக. கூட்டாட்சிக்கான தத்துவத்துக்கான அந்த கொள்கைக்கான செயல்பாடுகள் என்ன நீங்க சொல்றீங்க சரி. அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த 50 ஆண்டுகள் நிலைப்பாட தான் அவங்க வந்து தமிழ் தேசியம் பேசுறவங்க சுபவீர பாண்டியனும் இவங்களும் அந்த இடத்துல மாறுபடி என்ன கேட்கறாங்க, இவங்களுக்கு என்ன குறிக்கோள் இருக்கிறது? மத்தியில இருக்கக்கூடிய அரசாங்கத்தை இவர்கள் எந்த விதமாக இவர்கள் ஆதரிக்கிறார்களா, எதிர்ப்பார்களா, என்னன்னு கேட்கறாங்க. நாங்க மத்தியில கூட்டாட்சி தான் வரணும்னு சொல்றோம். ஆரம்பத்துல நிறைய முறை சொல்லிட்டாரு. இப்ப அண்ணனே வந்து என்ன சொல்லிட்டாருன்னா, மாநிலத்தில் அந்தந்த தேசிய இனங்கள் வந்து ஆட்சிக்கு வரட்டும். அப்போ எல்லாரும் கூடி ஒரு ஒட்டமேசை போட்டு உட்கார்ந்து பேசும்போது யார் இது வரைக்கும் இந்த மண்ணை ஆண்டிருக்கா, யார் ஆளாம இருக்கு, எந்த தேசிய இனம் ஆளாம இருக்கு? இப்போ வடநாட்டில் வந்து குஜராத்தி ஆண்டா, மராட்டி ஆண்டா, எல்லாருமே ஆண்டாங்க, எல்லாமே பிரதமராக வந்துட்டாங்க. ஆந்திரர் கூட பிரதமராக வந்துட்டாரு, கன்னடர் கூட பிரதமராக வந்துட்டார். இது தென்னிந்தியாவில் பார்க்கும்போது இன்னும் ஒரு ஒரிசாவை சேர்ந்த ஒரு பிரதமராக வரல, இந்தாண்ட வந்து மலையாளி ஒருத்தர் பிரதமராக வரல, தமிழ்நாட்டை சார்ந்த ஒருத்தர் பிரதமராக வரல. அதுக்கு வந்து வாய்ப்புகளை கூட ஐயா கருணாநிதி அவர்கள் கெடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. அது ஒரு பேச்சு இருக்கு. ஐயா மூப்பனாருக்கு அந்த ஒரு வாய்ப்பு வந்தது, அதை கருணாநிதி கெடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா தன்னை விட ஒருத்தர் பெரிய ஆளா வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டில் தன்னை விட ஒருத்தர் பெரிய அரசியல்வாதியா வந்துடக்கூடாது அப்படின்ற அந்த எண்ணத்தில் அவர் கெடுத்ததா சொல்றாங்க. அம்மையார் ஜெயலலிதா ஒரு முயற்சி பண்ணாங்க. சதிகாரன் பாடினீங்களோ? அதுக்கான இது இந்த பாட்டை நாங்கள் பாடலைங்க. இந்த பாடல் வந்து இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கின்ற குத்தூஸ் பாடின பாட்டு. அது வந்து அவர் மதிமுகவில் இருக்கும்போது, மதிமுகவோட இவங்க அதிமுக கூட்டணி இருக்கும்போது அந்த ஒரு நிகழ்ச்சியில் பாடின பாடல் இது. எங்களுக்கு இது ஏன் கடந்த 10 ஆண்டுகளாக இது வலைவலியில் இருக்கு. இல்லை இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தவறான வார்த்தையை சொல்லி, ஒரு கெட்ட வார்த்தையை சொல்லி பயன்படுத்திடுறாங்க. என்ன அதை நீங்க அவர் தான் பயன்படுத்தினார், என்ன பயன்படுத்தினார் தெரியுமா, நீங்க திருப்பி எடுத்து சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுவும் தவறு தானே? இல்லை இது கெட்ட வார்த்தைன்னு சொல்லல. இன்னைக்கும் தமிழ் அகராதி பாடத்திட்டம், தமிழ் பாடத்திட்டத்தில் தமிழ் அகராதியில் தமிழ்நாடு அரசு வெளியிட்டு இருக்கிறதுல அந்த சண்டாளன் என்பதற்கு அவன் வந்து ஒரு குற்றக்கேடன், ஒரு வந்து இது தேசத்துக்கு அந்த மாதிரியான விளக்கங்கள் தான். சண்டாளி என்பதற்கு அவங்க விளக்கம் கொடுத்துட்டாங்க. அவங்க இந்த ஒரு சாதியின் அடிப்படையில் இந்த விளக்கம் கொடுக்கல. நீங்க இந்த தமிழ் அகராதி எடுத்து பாருங்க.
இதை ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் இந்த நிறைய இடங்கள்ல இதை பயன்படுத்தியிருக்காரு. அவரே பயன்படுத்தியிருக்காரு. திரைப்படத்துல வசனத்துல பயன்படுத்தியிருக்காரு. இதுல வந்து இந்த பருத்திவரன் படத்துல அடி சண்டாலின்ற அந்த பாடல் வரியிலேயே வருது. அது இது வந்து இந்த மக்கள் இடத்துல சண்டாலின்ற வார்த்தை வந்திருக்கு. நீங்க ரொம்ப தெளிவா தேடி கண்டுபிடிச்சிருக்கீங்க. அந்த இல்ல அது வந்து ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லும் போது இது குற்றம் இல்ல, மக்கள் மத்தியில இந்த கிராமப்புறங்கள்ல மக்கள் மத்தியில உள்ள ஒரு சொல்லாடல். ஒருத்தன் வந்து ஒரு குற்ற செயல்கள் செய்யறானா, ஒரு பாவ செயல்கள் செய்யறானா, அவன் கிடக்கிற சண்டாளன்னு சொல்றது இயல்பான மக்களுடைய பேச்சு வழக்கு. அது இதை போய் நீங்க வந்து குற்றச்சாட்டு. இன்னைக்கு நான் உங்களை கேட்கிறேன், சண்டாளர் என்ற ஒரு சாதியினர் தமிழ்நாட்டில் எந்த பகுதியில் வாழறாங்க சொல்லுங்க பார்ப்போம். இதுக்கப்புறம் தான் யாருமே தெரிஞ்சிருக்கும். யாருமே இல்லை, அப்படி ஒண்ணு இல்லை. அது ஒரு வழக்கில் இருந்திருக்கு. அப்படி ஒரு அட்டவணை சாதியில் அப்படி ஒரு சாதி இருந்ததா சொல்றாங்களே தவிர இன்றைக்கு யாரும் அப்படிலாம் இல்லை. அதெல்லாம் மாறி போச்சு. எத்தனையோ சொல்கள் நீங்க இன்னைக்கு சொல்றீங்க. இன்னைக்கு முடி என்பது மயிர் என்பது சங்க இலக்கியங்கள்ல இருக்கு. மயிர் நீத்தா உயிர் வாழ கவர்மான்னு இருக்கு. ஆனா இன்னைக்கு மயிர் இடத்துல எப்படி பிரயோகப்படுத்துறோம்னு ஒண்ணு இருக்குல்ல, அது இல்லை. இன்னைக்கு வந்து அதை வந்து கொச்சையான சொல்லப்படுறாங்க. ஒரு காலத்துல அந்த நாற்றம் என்பது வந்து வாசனையை குறிக்கும். இன்னைக்கு நாற்றம் என்ன துர்நாற்றம், மூக்க பிடிக்கிறோம். இதெல்லாம் சொல் வழக்குகள் மாறி மாறி வந்திருக்கு. இதை வந்து இவர்கள் பிடித்து கொண்டு இது கலைஞரை சொன்னதால் இவர்கள் கலைஞரே சொல்லும் போது இவங்க ஒன்றும் சொல்லலை. ஆனால் கலைஞரை வேற ஒருத்தர் சொல்லும் போது இதை வந்து அவங்க வந்து குற்றம். இன்னொரு முக்கியமான குற்றச்சாட்டு என்னன்னா, நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் எல்லாருமே மேடையில வந்து மேடை நாகரிகம் இல்லாம பேசுறீங்க அப்படின்னு குற்றம். எடுத்துக்காட்டு சொல்லுங்க. இது பொத்தாம் பொதுவா சொல்லிட்டு போறது பிரச்சனை இல்லை. எனக்கு வந்து இந்த மேடையில் இடும்போன கார்த்தி இப்படி பேசினாரு, இது இப்படி பேசிடக்கூடாது, இல்லை காளியம்மாள் இந்த மேடையில் இப்படி பேசினாங்க, இந்த சொல்லாடலை அவங்க பயன்படுத்திடக்கூடாது, இப்படி எடுத்து சொல்லணுமே தவிர பொத்தாம் பொதுவாக எல்லாரும் மேடை நாகரிகம் இல்லாமல் பேசுகிறாங்கன்னு சொல்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களுக்கு அருகதை இல்லை. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அவர்களை விட நாங்கள் வந்து மோசமாலாம் ஒரு மேடையில் கூட பேசலை, நாகரிகமாக தான் பேசுகிறோம். ஒரு காலத்தில் வந்து திராவிட முன்னேற்ற கழக மேடைகளை வந்து மாலை நேர பல்கலைக்கழகம்னு சொல்லுவாங்க. அது ஒரு காலம். அது அண்ணாதுரை இருக்கும்போது, நாவலர் இருக்கும்போது, மதியழகர் இருக்கும்போது, அன்பழகன் இருக்கும்போது அவங்க பேசுகின்ற போது அது மாலை நேர பல்கலைக்கழகமாக இருந்தது. ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் தமிழர் கட்சி மேடைகள் மட்டும்தான் மாலை நேர பல்கலைக்கழகமாக இருக்குது. நீங்கள் வேணால் எடுத்து பாருங்கள். நான் எங்கள் கூட்டங்கள் நடக்கும்போது கொஞ்சம் ஓரமாக வந்து நின்னாவது பாருங்கள், அப்போ தெரியும் உங்களுக்கு. இல்லை, நீங்கள் வந்து பேச்சில் மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது, இளைஞர் கூட்டம் இருக்குங்கிறத யாரும் மறுக்கலை, அது ஒத்துக்கிறோம். ஆனால் அந்த மேடை நாகரிகம் இல்லை அப்படிங்கிறத திமுகவோட கூட்டணி ஒரு மிகப்பெரிய கொள்கை சார்ந்து இருக்கக்கூடிய சுபவீர பாண்டியனுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய பிரச்சனை கூட வந்தது ஒரு போன வாரம். முதல்ல சுபவீர பாண்டியனை மேடை நாகரிகத்தோட கண்ணியமாக பேச சொல்லுங்கள். ஒரு காலத்தில் வந்து சுபவீர பாண்டியன் பேசுகிறாங்கன்னா ஒரு அரங்கத்துக்குள்ள 10 பேச்சாளர் இருக்கிறாங்கன்னா 10 பேச்சாளர்களும் தூக்கி சாப்பிட்டு போவார், அப்படி பேசுவார். ஏன்னா அப்போ அவர்கிட்ட உண்மை இருந்தது. அப்போ உண்மை இருக்கும்போது அவர் எதை வேணாலும் கேலி செஞ்சு கிண்டல் செஞ்சு பேசிட்டு போடுவார். நாங்களாம் முன்வரிசையில் உட்காந்து கை தட்டினவங்க தான், அவருடைய ரசிகர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்கிட்ட உண்மை இல்லை. கூடவே பயணித்தீர்கள் இல்லையா? 10 ஆண்டுகள் அவரோட பயணிச்சாங்க தானே. இன்னைக்கு அவர்கிட்ட உண்மை இல்லை. இப்போ வந்து எல்லாத்தையும் நியாயப்படுத்துறாரு. திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தவறை செஞ்சுட்டு சுட்டி காட்டினா, இந்த திராவிட முன்னேற்ற கழகம் இந்த தவறுகள்லாம் செஞ்சுது, காங்கிரஸ் இந்த தவறுகள்லாம் செஞ்சுது அப்படின்ட்டு சுட்டி காட்டி அவர் பேசும்போது அந்த பேச்சில் ஒரு வீரியம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு ஏன் அவர்கள் இதை செய்யவில்லையா, ஏன் இவர்கள் இதை செய்யவில்லையான்னு நியாயப்படுத்துறாரு. அப்போ இவருக்கு பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இவருக்கு வந்துடுது. அப்போ இவர் பேச்சில் அந்த வீரியம்லாம் போயிடுச்சு. அவர்கள் இன்னொன்று குற்றச்சாட்டாங்க என்னன்னா, மறைமுகமா பிஜேபிக்கு ஆதரவா நாம் தமிழர் நடக்குதுன்னு தொடர்ந்து உங்க மேல நேரடியா கேட்கிறேன்னு, நாம் தமிழர் பி டீம், பிஜேபி பி டீம் பல தடவை சொல்றாங்க. அதாவது சொல்வதற்கு குற்றம் சொல்வதற்கு எந்த காரணமும் இல்லை என்போது அவதூறுகளை பரப்புவார்கள். இது மனித இயல்பு. அப்படி இவர்கள்லாம் அவதூறுக்கு பிறந்தவர்கள். அவதூறை பரப்புவதில் நமக்கு வந்து மாற்று கருத்து இல்லை. நாங்கள் வந்து ஒருபோதும் இல்லை, திரும்ப நாங்கள் சொல்கிறோம், காங்கிரஸ் கட்சி தமிழ் தேசிய இனத்திற்கு எதிரானது. ஆனால் பாரதிய ஜனதா கட்சி மனித குலத்திற்கே எதிரானது என்பதை நாங்கள் ஒருபோதும் அதை மாற்றிக்க மாட்டோம். நீங்க இவ்வளவு சொன்னாலும் அந்த ஒரு நம்பிக்கை இல்லாத தன்மை எல்லாருக்கும் இவங்க சொல்றதுக்கு இல்ல. நீங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு நீங்க திராவிடத்தை எதிர்க்கிறோன்ற பேர்ல இவங்களுக்கு ஆதரவு தரீங்க, அதுதான் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையா இருக்கு. இல்ல, எங்களுக்கு என்னன்னா திராவிடத்துக்கு ஆதரவு தரோன்றது இல்லை,
திராவிடம், அதாவது 3 விழுக்காடு பார்ப்பனர்களை எதிரியாக காமிச்சிட்டு இன்னைக்கு 15 விழுக்காடு மாற்று மொழியார்கள் எல்லாவற்றையும் அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதில் தான் எங்களுக்கு கோபமே தவிர, பெரியார் சொன்னவன் பெரியார் அப்போ இருங்க போராடுகின்ற போது ஏறக்குறைய 3 விழுக்காடு பார்ப்பனர்கள் 97% வேலை வாய்ப்புகளை, கல்வியை, வேலை வாய்ப்பு எல்லாவற்றையும் அனுபவித்தார்கள். அப்போ எந்த போராடணும் சரிதான், அது காலகட்டம். ஆனால் இன்றைக்கு அந்த 3 விழுக்காடு பார்ப்பனர்களை காட்டிவிட்டு இன்றைக்கு 15 விழுக்காடு மாற்று மொழியாளர்கள் எல்லாவற்றையும் அனுபவிப்பது. நீங்கள் இந்த சட்டமன்றத்திலே எடுத்துங்க, கலைஞர் குடும்பத்திலேயே ரெண்டு அமைச்சர், மாற்று மொழியாளர்கள் ஒரு 7 அமைச்சர். மொழியாளர்கள் சொல்றீங்க இல்லையா, அங்க திறமைக்கு மரியாதை கிடையாதா? இங்க நீங்க மொழி தான் இந்த இடத்துல நிக்குது. இல்ல, நான் கேட்கறது தமிழர்களில் திறமையானவர்கள் இல்லையா, அதான் கேட்கணும். தமிழகத்தில் திறமையானவர்கள் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை உழவை கண்டுபிடித்தவன், விவசாயத்தை கண்டுபிடித்தவன், கட்டிடக்கலையை கண்டுபிடித்தவன், நெசவு கலையை கண்டுபிடித்தவன், இவ்வளோத்தையும் உருவாக்கியவன் தான் முதல்ல இந்த உலகத்துக்கே எழுத்தை கண்டுபிடித்தவன், பேச்சை கண்டுபிடித்தவனா. இவ்வளோவற்றை கண்டுபிடித்தவனுக்கு அறிவே இல்லைன்றீங்களா? எப்படி சொல்ல வரீங்க? இல்ல நான் என்ன கேட்கிறேன்னா, மாற்று மொழிக்காரர் அப்படிங்கிறதுக்காகவே ஒருத்தருக்கு எந்த விதமான பதவியும் மாற்று மொழியாளர்கள் என்பதனால எங்களுக்கு கேரளாவில் என்ன அதிகாரம் இருக்கு, கர்நாடகத்தில் என்ன அதிகாரம் இருக்கு, ஆந்திராவில் யாரும் மறுக்கல. கர்நாடகத்தில் ஒரு மாமன்றத்துக்கு ஒருத்தர் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். தமிழர் பகுதியில் மாமன்றத்துக்கு போட்டியிட்டு வெற்றி பெற்றுட்டார். இன்றைக்கு வரைக்கும் பதவி ஏற்க முடியல. சொல்லுங்க. இல்ல, இப்ப சிங்கப்பூர்ல ஒரு தமிழர் அதிபரா இருக்காரு, அது ஒரு பெருமையா இருக்கு. சிங்கப்பூர் மாற்று மொழிக்காரர், நீங்க அங்க மாற்று மொழி. நம்ம இல்ல, சிங்கப்பூர் சிங்கப்பூர் என்ற ஒன்று உருவாக்குற ஒரு பங்களிப்பு இருக்குல்ல, சிங்கப்பூர் என்ற ஒரு நாட்டை உருவாக்குற பங்களிப்பு இருக்குல்ல, அதில் தமிழர்களுடைய பெரும் பங்கு உண்டு. தமிழர்களுடைய உழைப்பில் தான் சிங்கப்பூர்ன்ற ஒரு தேசமே மலர்ந்தது. ஏன்னா 1967 வரைக்கும் சிங்கப்பூர்ன்ற ஒரு நாடு கிடையாது இந்த மண்ணில். அது இந்த மலேயாவோட சேர்ந்து இருந்தது. மலேயாவின் ஒரு பகுதி தான் சிங்கப்பூர். அப்போது இந்த சிங்கப்பூர் என்ற நிலப்பரப்பில் எந்த வளங்களும் இல்லை. இதை வச்சுட்டு நம்ம நமக்கு சுமை தான் அப்படின்ட்டு அன்றைக்கு இருந்த சிங்கப்பூர் அதிபர் அந்த மலேயா அதிபர் என்ன பண்ணி சிங்கப்பூர் கழட்டி விட்டார். எங்களுக்கும் உனக்கும் தொடர்பு இல்லைன்னு போட்டுட்டு அவர் மலேயா என்ற அந்த தேசத்தை மலேசியா என்று பெயர் மாற்றி கொண்டு ஒதுங்கிட்டாங்க. அப்போது கேட்பாரற்று நாதியற்று நின்ற அந்த அந்த மக்களை ஒரு தலைவன், அன்னைக்கு லீ குவான் என்கின்ற ஒரு தலைவன், வாருங்கள் நம்மளாம் சேர்ந்து உழைப்போம், நமக்கான தேசத்தை உருவாக்கணுன்ட்டு அவன் அந்த எல்லாரையும் மக்களை அங்கே கூடியிருந்த அந்த சீனர்கள், மலேயக்காரர்கள், இந்த தமிழர்கள் எல்லாத்தையும் அவர் சொல்லும்போது தமிழர்கள் உழைத்தார்கள். உழைத்து அந்த தேசத்தை உருவாக்கினார்கள். அதுக்கு தான் அவங்க தமிழை தேசிய மொழியை அங்கே ஆக்குனாங்க. எல்லா இடத்துலையும் எந்த நாட்டை உழைத்து முன்னேற்றல தமிழன் சொல்லுங்க பார்ப்போம். இலங்கை முன்னேற்றல. இலங்கையில் உள்ள தேநீருக்கு அந்த வண்ணமே தமிழனுடைய ரத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி உழைத்து அந்த பொருளாதாரத்தில் 40 விழுக்காட்டை உருவாக்கி கொடுத்தவன் தமிழன். மொரிஷியஸை தமிழன் உருவாக்கலையா? பிஜி தீவுகளை தமிழன் உருவாக்கலையா? இங்கெல்லாம் உழைத்து அந்த தேசங்களை முன்னேற்றினான்னு தவிர அங்கே போய் அவன் சுரண்டலை. ஆனால் இந்த மண்ணில் இது என் தாய்நாடுன்னு நீங்க சொல்றீங்கல்ல, பாரதம் என் தாய்நாடுன்னு சொல்றேன். பாரதம் என் தாய்நாட்டுக்குள்ள கர்நாடகத்தில் என்னால் மாமன்றத்துக்கு உறுப்பினராக பதவி ஏற்க முடியலன்னா அது எப்படி நாங்கள் ஏற்றுக்கிறது? நீங்க பாரதம்ங்கிறதே ஒத்துக்கல இல்லையா? பாரதம்ன்றது பாரதம், அது பாரதமா இருந்தான்னா இன்னும் வேற புண்ணாக்கா இருந்தா எங்களுக்கு இந்திய நாடுங்கிறத ஒத்துக்கல. இந்திய நாடு, இந்தியாவின் குடிமக்கள் நாங்கள், இந்தியாவின் குழந்தைகள் நாங்கள். இல்லை, இந்தியா என்னுடைய தேசம் அல்ல, இந்தியாவின் குடிமகன் நான், அவ்வளவுதான். இந்தியான்றது ஒரு நாடு என்று ஒத்துக்க மாட்டேன். இந்தியா என்றது துப்பாக்கி முனையால் கட்டமைக்கப்பட்ட ஒரு நாடு. துப்பாக்கி முனையால் கட்டமைக்கப்பட்ட நாடு, தேசம் அல்ல. ஒரு தேசம்னு சொல்லாதீங்க. இது ஒரு நாடு, பல தேசங்களின் கூட்டமைப்பு, ஒன்றியம், அவ்வளவுதான். இல்ல, ஏன் இதை நீங்க தேசம் ஒத்துக்க மாட்டீங்க? தேசம் ஒரு தேசத்துக்கு இந்திய தேசம் தான் சொல்றாங்க. இந்திய தேசம் அவங்க சொல்லிக்குவாங்க, அவங்களுக்கு வேற வழி கிடையாது. இந்திய தேசம், இந்திய தேசம், என் தேசம் ஒரு பாடல் எழுதிட்டாருன்னா தேசம் ஆயிடுமா என்ன? தேசத்துக்கான வரைமுறை என்ன? உலக அறிஞர்கள் ஒரு தேசத்துக்கு கொடுத்திருக்கின்ற வரைமுறைகள் இது இந்தியாவுக்கு பொருந்துமா? அமெரிக்கா மாதிரி ஒரு யுனைடெட் ஸ்டேட் இது, அவ்வளவுதான். அதே அமெரிக்காவில் இருக்கிறவங்க அத்தனை பேர் அமெரிக்கர்களா? பல்வேறு மேலை நாடுகள் குடியேறினவங்க தான் பல்வேறு தேசிய இனங்கள் தான் அங்கே இருக்கு. நீங்க பாராளுமன்ற தேர்தலில் போட்டிடுறீங்க இல்லையா? பாராளுமன்ற தேர்தலில் போட்டியிடும்போது உங்களுடைய பார்வை என்ன? இந்த இந்திய நாட்டோட, இந்திய தேசத்துடைய
பாராளுமன்ற தேர்தல்னு அவங்க சொல்றாங்க. நீங்க அந்த ஒத்துக்க மாட்டேன்றீங்க, அந்த தேர்தல்ல நிக்கிறீங்க. இந்திய தேச பாராளுமன்றத்துக்கு நாங்கள் போனோம்னா எல்லா தேசிய இனங்களையும் நாங்கள் பேசி இந்தியா என்ற அந்த அந்த கட்டமைப்புக்கு என்னென்ன அதிகாரங்கள் தேவை, மொத்த அதிகாரம் எல்லா தேசிய இனங்களையும் ஒடுக்கி எல்லா தேசிய இனங்களின் உரிமையும் பறித்து தன் கைக்கு வச்சுட்டு இருக்காங்க. இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பு வச்சுக்கிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் உடைச்சி உனக்குன்னா வெளிவிவகாரத்துறையா, இராணுவத்துறையா, அஞ்சல் துறையா, இது 4 துறைகளை நீங்கள் முக்கியமான 4 துறைகளை வச்சுக்கிட்டு மற்றதை எல்லாம் அந்தந்த தேசிய இனங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்ன்றது தான் எங்களுடைய கோட்பாடு. இந்தியா ஒட்டு மொத்தமாக நான் இங்கேருந்து வரி கட்டுவேன், ₹1 வரி கட்டினாக்கா எனக்கு 40 பைசா திருப்பி தருவீங்க. நான் என்கிட்ட ₹1 வாங்கி அவனுக்கு ஊபிக்கு நீங்கள் ₹4 தருவீங்க. இது என்னை வஞ்சிக்கிறதா இல்லையா? இதுக்கெல்லாம் மாற்றம் வரணுமா வர வேண்டாமா? இந்தியா என்பதால் நான் பெற்ற நன்மைகளை விட தீமைகள் தான் அதிகம். இன்றைக்கு வரைக்கும் என்னுடைய மராட்டியத்தில் மீனவன் தாக்கப்பட்டால் இந்திய மீனவன், குஜராத்தில் மீனவன் கைது செய்யப்பட்டால் இந்திய மீனவன், தமிழகத்தில் மீனவன் தாக்கப்பட்டால் தமிழ மீனவன். நீ எப்போ என்னை இந்திய நான் ஏற்றுக்கிறேன்? இன்றைக்கு வரைக்கும் என் மீனவன் நாங்கள் கஷ்டப்பட்டு இருக்கிறனால இல்லையா? 4 நாளைக்கு முன்னாடி 10 பேரை கைது பண்ணானா இல்லையா? மீனவர்களிடம் பறிக்கப்பட்ட படகுகளை மொத்தமாக ஏலம் விட்டு அது பயன்படுத்தாமல் இருந்தாலே அது இத்து போய்டும்ல. எவ்வளோ நட்டம் என் தமிழ் மீனவனுக்கு. இப்போ டிஆர் பாலு சொன்னார்ல, இது வரைக்கும் அவர் சொல்லியே 2 ஆண்டுகள் ஆகுது. பாராளுமன்றத்தில் சொன்னார், இது வரைக்கும் 875 பேர் வங்கக்கடலோரம் சிங்களவர்களால் கொல்லப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னார். கொல்லப்பட்டவங்களை ஏன் இந்த கடலோர காவல்படை, இந்திய கடலோர காவல்படை, நான் சொல்லிக்கிறேன், நீங்கள் சொன்னீங்கன்றதை நானும் சொல்லிக்கிறேன், இந்திய கடலோர காவல்படை இது வரைக்கும் பாய்ந்து சென்று என் தமிழ் மீனவர்களை காப்பாற்றியது என்று ஒரே ஒரு ஆதாரம் சொல்லுங்க. நான் இந்தியாவை மதிக்கிறேன், ஒரு ஆதாரம். நான் இன்றைக்கும் நித்தம் அவன் கொல்லப்படுறது துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான், காப்பாற்றலையே. மிக்க நன்றி. தமிழக அரசியல் களம் மற்றும் தமிழ் தேசியம் மற்றும் திராவிடம் இரண்டுக்குள்ள வேறுபாடுகள், தமிழ் தேசியத்தை ஏன் நீங்கள் தூக்கி பிடிக்கிறீர்கள் என்பதற்கான விளக்கம் மிக்க பயனுமாக அமைந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு தங்கள் மேலான கருத்துக்களை தெரிவித்ததற்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.